How I Taught My Grandmother to Read by Sudha Murthy. Here, the author talks about her grandmother. Her grandmother was very loving, but she could not read or write because there were no schools in her village. அவங்களுடைய கிராண்ட்மதருக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸ்கூல்ஸ் இல்லாததுனாலயும், வேற சில காரணங்களாலயும் அவங்கனால படிக்க முடியல. She used to wait eagerly for a weekly magazine because it had a story called Kashi Yatre. அவங்க எவ்ரி வாரம் ஒரு மேகசின் வரும். அது பேர் கர்ம வீரா. அந்த கர்ம வீரான்ற மேகசின்ல காஷி யாத்ரேன்ற ஒரு ஸ்டோரி வரும். இந்த ஸ்டோரியை படித்து நெக்ஸ்ட் என்ன ஆகும், நெக்ஸ்ட் எபிசோட் என்ன ஆகும்ன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. Since her grandmother could not read, the author used to read the story aloud to her. அவங்க கிராண்ட்மதருக்கு இவங்க லவுடாக படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. One day the author went out of the village. During that time, her grandmother missed an important part of the story and felt very sad. So, என்ன ஆச்சுன்னா ஒரு வாரம் அவங்க த ஆத்தர் சுதாமூர்த்தி வேற வில்லேஜ்க்கு ஒரு மேரேஜ்க்காக போகிறாங்க. அப்போது த கிராண்ட் மதர்க்காக அவங்கனால அந்த கர்ம வீரா மேகசீனில் காஷி யாத்ரை ஸ்டோரியை படிக்க முடியல. ஸோ அவங்களுக்கு ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணாங்க. This made her grandmother realize that not knowing how to read made her dependent on others. So she decided to learn reading and writing. She asked her granddaughter to teach her. Her grandmother worked very hard and practiced daily. ஸோ அவங்க பேத்தியான சுதாமூர்த்தி கிட்ட எனக்கு பாடம் படிக்க எனக்கு ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கன்னடா ஆல்ஃபபெட்ஸை சொல்லிக்கொடு. நான் கற்றுட்டு நானே இந்த காஷி யாத்திரைன்ற ஸ்டோரியை நானே படிக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து அவங்க கிராண்ட் டாட்டரை படிக்க சொல்லித்தர சொல்கிறாங்க. On the day of Saraswati Puja, she was able to read by herself. She even touched her granddaughter's feet as a mark of respect. சரஸ்வதி பூஜா அன்னைக்கு அவங்க ஃபுல் கன்னடா ஆல்ஃபபெட்ஸை படிச்சுட்டு அவங்கனால இந்த காஷி யாத்ரேன்ற புக் அதுக்குள்ளே பப்ளிஷ் ஆனதுனால அவங்கனால அந்த ஹெட்டிங்கையும் படிக்க முடிஞ்சுது.